அப்ரஹாம், துபாயில் நடைபெற்று வரக்கூடிய 24H யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் கார் ரேஸ் போட்டியிலிருந்து விலகுவதாக அஜித் அறிவித்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. என்ன காரணத்துக்காக அவர் விலகினார் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. என்றால் அதற்கு முன்பாக ஒரு தொடர்ந்து தீவிர பயிற்சி மேற்கொண்ட வீடியோக்கள் வெளியானது. அதிலும் பயிற்சி மேற்கொள்ளும் போது அவர் ஓட்டி வந்த கார் விபத்துக்குள்ளானது. அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகி அஜித் ரசிகர்களை பதற்றமடைய செய்தது. அதற்கு பிறகு அவர் சிறு காயங்கள் கூட இல்லாமல் மீண்டும் அவர் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டார். இப்படி தீவிர பயிற்சி மேற்கொண்ட போதிலும் எதற்காக அவர் கார் ரேஸிலிருந்து விலகினார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் இது மிகவும் உற்று நோக்கப்பட்ட ஒரு ரேஸாக பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட இதுவரை இல்லாத அளவுக்கு துபாயில் நடைபெற்று வரக்கூடிய 24H யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் ரேஸ் போட்டியில் கிட்டத்தட்ட இதுவரை அந்த தகுதி சுற்றி மட்டுமே 3 லட்சம் மக்கள் பார்த்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கவனம் பெற்ற இந்த கார் இருந்து ஏன் அஜித் விலகினார் என்ற கேள்வியின் அடிப்படையில் தொடர்ந்து அவர் மேற்கொண்ட பயிற்சி, அதாவது இன்று 1 மணிக்கு தொடங்கி நாளை 1 மணி வரை 24 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த ரேஸிலிருந்து விலகுவதாக அஜித் அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு அவர் இந்த ரேஸை பொறுத்தவரையில் 6 மணி நேரத்திற்கு ஒரு டிரைவர் என 4 வீரர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு அணிகளில் அவர்கள் பங்கேற்கின்றார்கள். 1 மணி நேரத்திற்கு 6 மணி நேரத்திற்கு ஒரு டிரைவர் என 4 வீரர்கள் பங்கேற்பார்கள். 24 மணி நேரம் போட்டி இது. இந்நிலையில் அவர் பயிற்சி மேற்கொள்ளும் போது நடைபெற்ற அந்த விபத்தை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அஜித்குமார் ரேசிங் அந்த குழு தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் தான் இந்த விவரம் வெளியாக இருக்கிறது. அதாவது அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு தொடர்ந்து அவர் சிறுவயது முதலே இந்த பைக் ரேஸ் மற்றும் கார் ரேஸில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருக்கின்றார். பல்வேறு விபத்துகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவருடைய சமீபத்தில் ஏற்பட்ட விபத்துகளுக்கு அவருடைய உடல்நிலை கருதியே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேஸில் தான் அவர் கலந்து கொள்ளவில்லை. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த 24H இந்த ரேஸில் மட்டும்தான் அவர் கலந்து கொள்ளவில்லை. 901 என்ற அந்த எண் கார் அதில் மட்டும்தான் அவர் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அடுத்தடுத்த ரேஸில் அவர் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த ரேஸில் பொறுத்தவரையில் அவர் போட்டியாளராக அல்லாமல் அந்த குழுவினுடைய ஓனராக, அஜித்குமார் ரேசிங் அதனுடைய ஓனராக, உரிமையாளராக இதில் பங்கெடுத்திருக்கிறார். அவருடைய குழு இதில் கலந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ரேஸில் அவர் கலந்து கொள்வார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு இந்த ரேஸில் இருந்து மட்டும்தான் அவர் விலகி இருக்கிறார். அதற்கு பிறகு 414 எண் கொண்ட கார் அவர் ஓட்ட இருக்கின்றார். அடுத்தது வரக்கூடிய ரேஸிலும் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார். இதனால் அவர் எதற்காக இந்த ரேஸில் இருந்து விலகினார் என்ற கேள்விக்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேஸில் இருந்து மட்டும்தான் விலகி இருக்கிறார். அவர் உடல்நிலை கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய ரேஸில் அவர் விளையாடுவார் என்றும் அவருடைய அஜித்குமார் ரேசிங் தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ரஹாம்.